நம்ம வீட்டில் இருந்தோம்னா எப்படி கிராஸாக இருக்கும் எங்கள் வீடு. தப்போன வீடுன்னா கிராஸாக இருக்கும் எங்கள் வீடு. பழைய வீடு உங்களெல்லாம் நான் காமிக்கல. அதெல்லாம் நம்ம 2 பேரும் போன ஆத்தங்கரெல்லாம் பார்த்தோம் காட்டில். அதேமாரி எங்கள் ஊரில் பிள்ளையார் கோயில் அங்கெல்லாம் சாமி அழைச்சிட்டு போயிருக்காரு. என்ன அங்கெல்லாம் போயிருக்கோம். ஊரையும் சுற்றி இருக்கோம். ஊர்லேயே நாங்கள் போய் வந்தோம்னா எங்களை வித்தியாசமாக பார்ப்பாங்க. அவர் அழுக்க இருக்காரா, வேறு போர்வை பார்த்துன்னு இருக்காரா, அந்த பச்சை கலர் போர்வை யார் கொடுத்தது? கொஞ்சம் நான் கூட போனேன்னா எனக்கே அசிங்கமாக இருக்கேன் இந்த ஜனங்க பார்க்குறது. உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கே அசிங்கமாக இருக்குல்ல, கைதிகளும் இப்படி பார்க்குது இவர் கூட வர்றதுக்கு அப்படின்னு பார்க்குதுன்னு எனக்கு அசிங்கமாக தான் இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன். அப்போது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் எல்லா இடத்தையும் நடந்திருக்காரு. வயல்வெளியில் நடந்திருக்காரு, வெள்ளக்காட்டில் நடந்திருக்காரு, ஆத்தங்கரையில் எல்லா இடமும் நிறைய இடம் நடந்திருக்காரு. சிவப்பு தோப்பு இருக்கும். அப்போ ஆசிரமத்துக்கு நேரில் தபோனத்தில் ஆசிரமத்துக்கு நேரில் சிவப்பு தோப்பு இருக்கும். சிவப்பு தோப்புல ஒரு வழி நடந்து போகிறதுக்கு ஆற்றுக்கு போகிறதுக்கு வழி இருக்கும். அது வழியே போயிருப்போம். அது வழியே அங்கே போகிறப்போது சிவப்பு தோப்பில் எங்கேயோ உட்காந்துப்பார். வெளியே போகணுன்னா கொஞ்சம் மறைவான இடத்துல போய் உட்காருவார். அதுக்கு என்ன பண்ணுவார், யாரும் வராங்களான்னு பார்த்துங்க, குடல் கொடுங்கன்னுவார். யாரும் வராங்கன்னாக்கா யாரும் நமக்கு தெரியாத ஆளுந்து எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் அண்ணனே வந்தால் கூட சுவாமி எப்படி கத்தணும். அது கத்துறது ஒரு தடவை எந்திரிக்கு தெரியாது, 2 தடவை 3 தடவை கத்துனதுக்கும் உடனே எந்திரிச்சு பார்ப்பார். சரி அப்படின்னு கை ஜாடி காமிச்சிடுவார். அதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கம் போகலன்னா மறுபடியும் உட்காந்து போவார். எங்கள் ஊரில் இருக்கும்போது ஆற்று பக்கம் தான் போவார், வெளியே போவார். அது பக்கம் நிறைய பிளேஸ் இருக்குல்ல. தண்ணி அப்போ அந்த காலத்தில் அந்த ஓரம் வரல தான் போச்சு. இப்போ இங்கேயே வர ஆரம்பிச்சிச்சு. அது சில காலங்களுக்கு மாறும். நான் சொன்னேன், கொக்கு பாறைன்னு ஒன்று அங்கே இருந்தது. அது மேலே ஏறி குச்சிங்கன்னா அவ்வளோ ஆழம் இருக்கும், மணலில் அடிபட முடியாது, அவ்வளோ தண்ணி போகும். இப்போல்லாம் இவ்வளோ தண்ணியில் போட்டுன்னு அடிச்சுக்கினே போகும் சாமி. எதை உங்கள்கிட்ட சொன்னலாங்க. அந்த பாறை என்ன பண்ணணும் கிடையாது, இந்த ஒரு வாய்க்கால், ஒரு ஊருக்கு போகிற மணமுடி ஏரிக்கு போகிற வாய்க்காலுக்கு ஓரத்தில் கட்டுறதுக்கு அந்த கல்லை பூரா உடச்சிட்டு வந்து கட்டிட்டோம். அது இப்போ எதுவும் அந்த வாய்க்கால் யூஸ் பண்ணல, அதில் போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ கருங்கல்ல உடைக்கணும்னா கவர்மெண்ட்டில் ஆர்டர் இல்லாத உடைக்க முடியாது யாரும். இப்போ கான்ட்ராக்ட் எடுத்தோம் ஆர்டர் கொடுத்துருவாங்க, நீ உடச்சிக்கலான்னு. அதனால் அவன் உடச்சி வச்சிட்டான். அது எவ்வளோ ஹைட் இருக்கும். இப்போ இங்கே மணலில் உட்காந்து இந்த லைட்டை விட